योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. எது தன்னந்தனியாக பிரகாசிக்கிறதோ அந்த சித்ஸ்வரூபமாயிருக்கிற ஆத்மா சிவம், அதுவே நான். பஞ்சபூதங்கள் எதுவும் தானாக நிற்கிறதில்லை. பஞ்சபூதாத்மகம் சர்வம் மரீசி ஜலசன்னிபம். கஸ்யாப்யஹோ நமஸ்குர்யாமஹமேகோ நிரஞ்சனः. அவதூதர் கீதையில ஒரு ஸ்லோகம் இது. பஞ்சபூதாத்மகம் சர்வம், இந்த காணக்கூடிய ஜெகத் பூரா பஞ்சபூதாத்மகமா இருக்கு. இட்ஸ் ஆல் மேட் ஆஃப் 5 elements. மரீசி ஜல சந்நிபம், இட் இஸ் லைக் மிரஷ். டெசர்ட்ல மறுபூமியில ஜலம் தெரியற மாதிரி ஆத்மாவில தோற்றமே. கஸ்யாப்யஹோ நமஸ்குர்யாம். அவர் கேட்கிறார், நான் யாருக்கு போய் நமஸ்காரம் பண்றதுன்னு கேட்கிறார். இதுக்கு நடுப்புல அகமேகோ நிரஞ்சனா, நான்கிறது ஒண்ணு இருக்கு, அது மட்டும் நிரஞ்சனம், களங்கமற்று இருக்கு. களங்கமற்று இருக்கக்கூடிய தூய உணர்வு, பியூர் கான்சியஸ்னஸ். அது நம்ம அனுபவத்துல தெளிவுற்று இருப்பதற்கே வேதாந்தம் அப்படின்னு பேர். எல்லாரும் அனுபவிச்சுருக்கிற விஷயம் ஆத்ம விசாரத்தினாலேயோ இல்லை ரொம்ப பக்குவிகளா இருக்கிறவாளுக்கு ஸ்ரவண மாத்திரத்தினாலேயோ இந்த நித்திய உபலப்தமான அனுபவம் தெளிவுறுகிறது. இட் ரிவீல்ஸ் இட் செல்ஃப். ஆனா பொதுவா நாம விசாரம் பண்ணியே ஆகணும். நோத்பத்யதே வினா ஞானம் விசாரேணான்ய சாதனை. ஆத்ம விசாரத்தை பழகிறது அப்படின்னா என்ன? இந்த நிரஞ்சனமா இருக்கிற, களங்கமில்லாமல் இருக்கிற சித்ஸ்வரூபத்துல நம்ம கவனத்தை திருப்பி விட்டு பழகணும். பஞ்சபூதாத்மகமாயிருக்கிற உடம்பு, மனசு, இதுக்கு எல்லாத்துக்கும் ஹிருதயஸ்தானத்துல நான் அப்படிங்கிற அந்த தூய உணர்வு, சுத்தமான அனுபவம் இடையூறு இல்லாம விளங்கிண்டே இருக்கு, பிரகாசிச்சுட்டே இருக்கு. அதுல கவனத்தை திருப்பி அதுவாவே இருந்து பழகிறது தான் ஆத்ம தியானம் அப்படிங்கிறது. அந்த இருப்பு மட்டுமா இருக்கக்கூடிய பொருள் சுத்த சிவம், அதுவே ஒரு முத்திரைய வெளியில விட்டுண்டே இருக்கு. பால்யம், கௌமாரம், யௌவனம், வார்த்தக்கியம் அப்படிங்கிற வேற்றுமைகளால பாதிக்கப்படாம பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததாம் சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம் அகம் அகமிதி அந்தஸ்புரந்தம் சதா
ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயாம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. முத்ரயா பத்ரயா, அந்த தட்சிணாமூர்த்தி அந்தர்யாமியாயிருக்கிற பகவான், அந்த பூர்ண பொருள் ஒரு முத்திரைய வெளியில விட்டுண்டே இருக்கு. சின்முத்ரா அப்படின்னு சொல்றோம். ஒரு விக்கிரகத்தில எல்லாம் ஆனா சின்முத்ரானா இப்படி வச்சு விட்டுடுவான். கட்டை விரலும் ஆள்காட்டி விரலும் சேர்த்து இப்படி வச்சு எப்படின்னா சின்முத்ரா. இந்த கட்ட விரல் எதுகிட்டையுமே சேர்ந்துக்கிறது இல்லை, விட்டு நிற்கிறது இல்லையா? இந்த 4 விரலையும் ஒட்டிக்காம நிற்கிறது. ஆனா இது இல்லாம எந்த வேலையும் பண்ண முடியாது. அதனாலதான் துரோணர் இதை போய் வாங்கிட்டு விட்டார். இந்த பேர் என்ன, ஏகலவ்யன் கிட்ட இதை வாங்கிட்டு விட்டார். இது இல்லாம எதுவும் பண்ண முடியாது இந்த 4 விரல். ஆனா இது விடாம பற்றிக்காம நிற்கிறது. இந்த மாதிரி ஸ்வரூபம் நமக்குள்ள எதிலையுமே பற்றில்லாமல் பிரகாசிச்சுருக்கு. அதோட சாநித்தியத்துல எல்லாம் இயங்கிறது. ஆனா எதிலையுமே அது பட்டுக்கல. இது எப்பவுமே மனசு, இந்திரியங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் இந்த விரல். அதனாலதான் யாரை காட்டினாலும் இப்படி காட்டுறோம், இப்படி இப்படி காட்டுறோம், சுட்டி காட்டுறோம் இல்லையா? அந்த மனசு ஸ்வரூபத்தை நாடுறதுக்கு ஒரு சிம்பல் மாதிரி சின்முத்திரையை இப்படி வச்சுக்கிறான். அது மட்டுமல்லாமல் இந்த விரலுக்கு கொஞ்சம் ஸ்பெஷாலிட்டி இருக்கு யோக சாஸ்திரத்துல. அங்குஷ்டமாத்திர புருஷாம் அங்குஷ்டம் ச சமாஸ்ரிதஹாம் ஈஷ சர்வஸ்ய ஜகதஹ பிரபு பிரீணாதி விஸ்வபுக். ஸ்ருதியே சொல்றது இந்த அங்குஷ்டத்துக்குள்ள பகவான் உட்கார்ந்து இருக்கார். அங்குஷ்ட மாத்திரமா இருக்கான், அங்குஷ்டத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கான். அந்த அங்குஷ்டம் வலது அந்த கையில இருக்கிற அங்குஷ்டம் இருக்கே, அதுக்கு ஒரு யோக சாஸ்திரத்துல ஒரு பிராதானியத்தை கொடுத்திருக்கான். இப்ப நமக்கு இப்ப விஷயம் இல்லை. அப்ப இதை சின்முத்திரை அப்படின்னு சொல்றோம். நான் அப்படின்னு இப்படி சொல்லுவான். ஆனா சித்து தான் முத்திரை, சித்து தான் முத்திரை. அந்த சித்து இருக்கு, சித் அப்படின்னா கான்சியஸ்னஸ். அது எப்படி பிரகாசிக்கிறது? நமக்குள்ள நம்மளுடைய ஸ்வரூபமா அகம் 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 அப்படின்னு தெரிஞ்சுட்டே இருக்கு. நான்கிற அனுபவம் இல்லாத ஒரு மொமெண்ட் அப்படின்னு காட்ட முடியுமா? The moment where you don't experience the I. நேற்றுக்கு யாரோ ஒரு அம்மா கேட்டா, இதை அனுபவிக்கிறது முடியுமா? அனுபவம் தான் இருக்கு, இருக்கிறது அனுபவம் தான். இதை கொஞ்சமாவது அனுபவிக்கிறது, பெரிசா அனுபவிக்கிறது எல்லாம் இல்லை. either you have found it or not, அவ்வளவுதான். இது பாதியெல்லாம் கிடையாது. இதுல இந்த அரைகுறையா நாம ஏதோ புரிஞ்சுட்டா இதுல பாதி கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது, கொஞ்சம் வர்றது அனுபவம், நிறைய வர்றது அப்படியெல்லாம் இல்லை. சூரியன் உதிச்சா உதிச்சது தான். அதை அடைஞ்சேன் அப்படின்னு சொல்றதுக்கும் ஆள் இல்லை. ரமண பகவான் அருணாச்சல அஷ்டகத்துல சொல்றது, கண்டவன் எவனென கருத்தினுள் நாட கண்டவன் இன்றிட நின்றது கண்டேன். கண்டவன் யாரு அப்படின்னு உள்ள நாடி பார்த்தா நான் கண்டேன்னு சொல்றதுக்கு ஒன்றும் யாரும் இல்லைங்க. நான் காணலைன்னு சொல்றதுக்கும் இல்லை. உபனிஷத் ரிஷிகள் எல்லாமே இந்த சம்பிரதாயத்தை தான் வச்சுட்டு இருந்திருக்கான். நாகம் வேத சுவேதேதி, எனக்கு தெரியும் சொல்றதுக்கு நான் இல்லப்பா, எனக்கு தெரியாதுன்னு எனக்கு சொல்ல முடியாது. ஏன் இப்படி பேசுறேன்? எங்களுக்கு சொல்லி தந்தவாள்லாம் அப்படிதான் பேசியிருக்காங்கிற அந்த ரிஷி.
இந்த பிபலாதர் சொல்றார், நோன வேதேதி வேதஜ யோ நகா தத் வேதா தத் வேதா நோன வேதேதி வேதஜ. யாரு எங்களுக்கெல்லாம் இதெல்லாம் உபதேசம் பண்ணினாலோ அவளெல்லாம் இப்படிதான் இருந்திருக்கா. இன்னைக்கு தான் இந்த மாடர்ன் டீச்சர்ஸ் தான் ஐ ஹேட் செல்ஃப் ரியலைசேஷன் அண்டர் ஏ ட்ரீ அட் பர்டிகுலர் டைம் ஆன் பர்டிகுலர் டேட் அப்படின்னா, ஒரு டீச்சர் கிட்ட ஒருத்தர் எனக்கு தெரிஞ்சவர் கேட்டார், ஏன் இப்படி சொல்றேன்? அப்படி சொன்னாதான் இந்த அமெரிக்கன்ஸுக்கெல்லாம் ஒரு அவ கேட்கறாளாம். இப்ப நம்ம ஆளுகளே கேட்க ஆரம்பிச்சிருக்கா, இப்படி எல்லாம் நீங்க அனுபவிச்சிருக்கீங்களா? இதுல ஒரு குரு கிட்டயோ ஒரு சம்பிரதாயத்திலயோ இப்படி போய் கேட்கறதுங்கிற ஒரு விஷயம் இல்ல இல்லையா? விவேகானந்தர் கேட்டார்னா he is the first representative of modern brain. அதனாலதான் அது எல்லாருக்கும் பிடிக்கிறது இல்லையா? அவர் அதனால மாடர்ன் பிரெயின் ஈகோன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அவர் படாத பாடுபட்டார் ராமகிருஷ்ணர்கிட்ட மாட்டின்னு. அது என்ன, அது அந்த அந்த சம்பிரதாயம் நமக்கு இல்லவே இல்லை. நம்ம சம்பிரதாயமே என்ன, அடக்கம் தான். ஒரு வித்தியை நாம தெரிஞ்சுக்கணுமானாலே இருந்து ஊறி தெரிஞ்சுக்கணும். அதுல ஊறி ஊறி தெரிஞ்சுக்கணும். நம்ம ரிஷிகள் யாருமே நான் அடைஞ்சேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். இன்னமும் சில பேர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு மகாத்மா எனக்கு தெரிஞ்சவர் சுவாமி சச்சிதானந்தா இருந்தார் ஆனந்தாசிரமத்துல. அவரோட பயோகிராபி எழுதணும்னு ஒரு அம்மா ரொம்ப பார்த்தா. அந்த அம்மா சுவாமி கிட்ட ரொம்ப நாளைக்கு, சுவாமி உங்க பயோகிராபி எழுதணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு, ஏதாவது சொல்லுங்களேன். இப்பதான் நிறைய பேர் மேகசின் நடத்தி பயோகிராபி போட்டுட்டே இருக்கான். அவர்கிட்ட ரொம்ப கேட்டான். சுவாமி என்னம்மா சொல்றதுக்கு இருக்கு, காத்தாலையானா 4 மணிக்கு எழுந்திருப்போம், அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், 8 மணிக்கு வந்துவோம், அதுக்கு நடுவில் ஏதோ கொஞ்சம் சேவையெல்லாம் பண்ணுவோம், அப்புறம் மத்தியானம் சாப்பிடுவோம், இதை தவிர ராத்திரி தூங்குவோம். அதுதான் இது. ஒண்ணும் பின்னொன்னு சொல்றதுக்கு இல்லை. இது என்னமா எழுதுறதுக்கு இருக்கு? இல்லை சுவாமி, நீங்க இன்னொரு ஒரு வெள்ளக்கார லேடி அந்த சுவாமிகள் கிட்டே போய் நீங்க செல்ஃப் ரியலைசேஷன் அடைஞ்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம். ஒன்னும் அடையல, ஏதோ பண்ணிட்டு இருக்கேன் எங்கேயோ கொஞ்சம் ஆசிரமத்தில். ஏதோ என்ன, அவர் இருக்கிற இருப்புலேருந்து இவாளுக்கு புரிஞ்சுக்க முடியல. அவர் போய் நான் செல்ஃப் ரியலைசேஷன் அடைஞ்சிருக்கேன்னு சொன்னாதான் புரிய போறது. நாராயண குரு கிட்ட ஒருத்தர் கேட்டார், நீங்க என்ன ஜாதி அப்படின்னு கேட்டார் ட்ரெயின்ல போறபோது. அவர் சொன்ன, பார்த்து என்ன தோன்றது அப்படின்னு. பார்த்து தெரியல. பார்த்து தெரியலன்னா நான் சொன்னா தெரிய போறதா? பார்த்துட்டே உனக்கு புரியலன்னா நான் சொன்னா எப்படி புரியும்? அப்போ நம்ம சாஸ்திரத்துக்கு இந்த இருக்கிற பொருளை இருந்துதான் தெரிஞ்சுக்கணுமே தவிர சொல்லி படிச்சு எல்லாம் செகண்டரி தான். இன்னமும் சொல்ல போனால் சிஷ்யனோட பக்குவம் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ரொம்ப பக்குவமா இருந்தோம்னா ஒரு அக்னி கூட உபதேசம் பண்ணி விடுறது, ஆகாசம் கூட உபதேசம் பண்ணி விடுறது, மரம் கூட உபதேசம் பண்ணி விடுறது. நமக்குள்ள இருக்கிற ஆர்வம், நமக்குள்ள இருக்கிற விளைவு, அதுதான் நமக்கு முக்கியமே தவிர பெறத்தியார் அடைஞ்சா என்ன, அடையலையானா என்ன, அவ எந்த நிலையில இருந்தா என்ன. வேதாந்தம்ங்கிறது அடையப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும். பகவத்பாதால் சொல்றா, ந உத்பாத்தியம் ந ஆப்பியம் ந சம்ஸ்காரியம் கர்த்திருபோக்திரு ரூபம் வா. இட் இஸ் நாட் டு பி அட்டைன்ட், இட் இஸ் நாட் டு பி கிரியேட்டட். ஆனா ஒரு சொல்லுக்கு அடையணும் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா வேற வார்த்தை இல்லாததுனால நீங்க அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிறோம். ஆனா அடையறதுன்னா என்ன, நித்திய சித்தமாயிருக்கிற ஸ்வரூபத்தை தெளிவுற்று தெரிஞ்சுக்கிறது. கவனம் அந்த ஸ்வரூபத்தை நாடணும்.
கழுத்துல இருக்கிற மாலையை தேடுற மாதிரி, இல்லாட்டா கண்ணாடிய போட்டுண்டே கண்ணாடிய தேடுற மாதிரி நாம சத்தியத்தை தேடின்னு இருக்கோம். அந்த சத்தியம் அது உள்ள இருந்துட்டு நிரந்தரம் அதோட நாமத்தை ஜபம் பண்ணிட்டே இருக்கு. உள்ள இருந்து அதுவே அகம் அகம் அகம்னு சொல்லி தன்னை சிற்குறிப்புனால காட்டின்றே இருக்கு. அப்படி இருந்து நம்மளும் அதை புறக்கணிச்சுட்டே இருக்கோம். கோயிங் ஆன் இக்னோரிங் இட் ஃப்ரம் டைம் இம்மெமோரியல், ஃப்ரம் பர்த்ஸ் ஆஃப்டர் பர்த்ஸ். சாஸ்திரமோ குருவோ என்ன பண்றது? உங்களோட கவனத்தை அந்த நித்திய சித்தமான அனுபவத்தோட மேனிஃபெஸ்டேஷனுக்கு திருப்பி விடுறது. அந்த ஒரு அனுபவம் மட்டும், அது மட்டும் அனுபவம். அதுக்கு இந்திரியங்கள் வேண்டாம், மனம் வேண்டாம். அது பூர்ணம். கண் இல்லாதவனுக்கும் காது இல்லாதவனுக்கும் வயசானவனுக்கும் குழந்தைக்கும் எல்லாருக்கும் பிறந்ததுலேருந்து இறக்கிற வரைக்கும் பாடியில சேஞ்ச் இருக்கு, மைண்ட்ல சேஞ்ச் இருக்கு, சென்சஸ்ல சேஞ்ச் இருக்கு, இன்டலெக்ட்ல சேஞ்ச் இருக்கு. அண்ட் த ஓன்லி சேஞ்ச்லெஸ் சென்டர் விச் கண்டினியூஸ் டு express itself in the same form is this I. அதுவே ஒரு பெரிய தெளிவு இல்லையா? And it is your experience. உன்னோட அனுபவம். பிரௌಢ பிரௌಢ நிஜானுபூதிகளித த்வைதேந்திர ஜாலோ குருஹு गूढ़म गूढ़मगौघदुष्ट कुधियाम स्पष्टम सुधीशालिनाम स्वान्ते सम्यगिहानुभूतमपि सच्छिष्यावबोधाय तत्सत्यम संस्मृतवान् समस्त जगताम नैजम निजालोकनात्. அந்த குருவே எப்படி உபதேசம் பண்றார் அப்படின்னா, அந்த பிரௌடமான அனுபவத்தை அவரே அடைய வேண்டியதை அடைஞ்சு அது ஒன்றும் கவனிக்காம இருக்கார். சிஷ்யன் கேட்கிற போதுதான் நிஜாலோகனாத், இந்த பக்கம் பார்த்துன்னு அந்த பக்கம் சொல்றாரு. ஸ்பஷ்டம் சுதீசாலினாம், நல்ல தெளிவுற்ற புத்தி உள்ளவாளுக்கு, with clear intelligence, it is so simple, so direct, so immediate. Nothing is more simple and direct and immediate than this truth. That truth has already happened to you as the experience of I. ஈஸ்வரன் இருக்கானா இல்லையா கேட்டா நாஸ்திகர்கள் சொல்லுவா, நாங்க ஒத்துக்க மாட்டோம்பா. ஆனா அவளுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு யது ரிதே ந நிஷேத சித்திஹி இல்லையா? நேற்று பாகவதம் சொல்லித்து, நீ எதை வச்சுன்னு நிஷேதம் பண்ற? நிஷேதம் பண்றதே எது பண்றதோ அதை நிஷேதம் பண்ண முடியாது. அது நித்திய சித்தமான உண்மையாச்சே. அந்த நித்திய சித்தமான உண்மை நமக்கு நம்ம ஹிருதயத்துல இருக்கேங்கிற அனுபவ ரூபத்துல, அகங்கிற அனுபவ ரூபத்துல சித்தமா இருக்கு. அது ஏகாந்தமா இருக்கு. ஏகாந்தம்னாக்கா அது எப்பவும் ஒரே போல ஒரே தன்மையுடையதாக மாற்றம் இல்லாமல் ஒளிரது, பிரகாசிக்கிறது. அதுவே நான். பஞ்சபூதாத்மகமான உடல் நான் அல்ல. உடலிலிருந்து வேறுபட்டு அகம் அகம்ங்கிற அனுபவம் எல்லாருக்கும் இருக்கு. கை இல்லா ஆம்பியூட்டேட் பண்ணினாலும் நான்கிறது பூர்ணமா இருக்கு. காலை ஆம்பியூட்டேட் பண்ணினாலும் நான்கிறது பூர்ணமா இருக்கு இல்லையா? அன்வய வெதிரேகம் சொல்லுவா. கை கால் இருக்கிற போதும் அந்த நான்கிறது நமக்கு தெரியறது. கை கால் இல்லாத வாழ்கிட்ட நீங்க பார்த்தேன்னாலும் இந்த நான்கிற அனுபவத்துக்கு ஒன்றும் குறையில்லை.
இன்னமும் ஆச்சரியம் என்னன்னா கை கால்லாம் இருக்கா இல்லையாங்கிறது கான்சியஸா தெரிய மாட்டேங்கிறது. அது ஒரு பெரிய மிஸ்ட்ரி. இன்னும் நம்ம இந்த உடம்பு தான் நாம சொல்லிக்கிறோமே தவிர, கால ஆம்பியூட்டேட் பண்ண ஒருத்தர் போன் வந்தது, கொஞ்ச நாள் ஆயிடுத்து, பேப்பர் படிச்சுட்டே இருந்தார், போன் வந்தது, காலு இல்லை அவருக்கு, இந்த இதெல்லாம் கிரட்ச் எல்லாம் வேணும், கால் இல்லை, ஞாபகம் இல்லாம எழுந்திருந்து நடந்து விட்டார், கீழே விழுந்துட்டார். அப்போ அவர் அப்புறம் சொல்றார், ரொம்ப ஆச்சரியம், ஏன்னா காலுங்கிறது உடம்போட ஒரு பார்ட்டு, அது இல்லைங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. இனிமே இன்னைக்கு இன்னொரு வியாதி வேற சொல்ற, ஃபேண்டம் லிம்புன்னு சொல்றா. காலு இல்ல, காலை வெட்டி விட்டா ஆனா சொரியுமா, காலு சொரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா இல்லாத இடத்துல எப்படி சொரிஞ்சுக்கிறது? இந்த பிரெயினுக்கு இன்னமும் இன்ஃபர்மேஷன் போல கால் இல்லைங்கிறது. அப்ப மருந்து தான் சாப்பிட முடியுமே தவிர சொரிஞ்சுக்க முடியாது இல்லையா? அப்போ உடம்பு இருக்கு இல்லைங்கிறது பிரெயின்ல ஒரு சென்டர்ல ஒரு இன்ஃபர்மேஷன் தான். மூலா வித்யா நம்ம சொல்றோம் இல்லையா? தேகஸ்தோபி அதேகஸ்தா அதேகஸ்தோபி தேகஸ்தா பாகவதம் சொல்றது. அதனால இந்த உடம்பு போனாலும் உடம்பு போகாதுப்பாங்கிறது. இந்த உடம்பு போனாலும் அந்த உடம்பை பற்றி இருக்கிற உங்க பாஷையில சொன்னா டாட்டா எல்லாம் அப்படியே இருந்து இன்னொரு உடம்ப உண்டு பண்ணும். ரம்ஹதி சம்பரிஷ்வக்தா பிரஷ்ன நிரூபணாபியாம் அப்படிங்கிறார் வியாசர். இன்னொரு உடம்பு இன்னொரு உடம்பு இன்னொரு உடம்பு. அதனால இந்த உடம்ப வச்சுட்டு இருக்கிற தொல்லை போரும்பா நமக்கு. கிளைத்தேன் இளைத்தேன் எல்லாம் பாடியிருக்கா, எவ்வளவோ ஜென்மா எடுத்து. இந்த உடம்புக்குள்ள ஒளிரக்கூடின சிஜ்ஜோதி, அதை கவனிங்க. ஏன் இந்த உடம்புலேருந்து வெளியில இருக்கிற வஸ்து எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கேன். பகவத் பாதாள் ஒரு அழகான ஒரு லேபரட்டரி எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி ஒரு ஸ்லோகம் எழுதியிருக்கா. பிரபோத சுதாகரம்னு ஒரு கிருதி. கிருஷ்ண பக்தி பரமா பாகவத மாதிரி இருக்கும். அது வேதாந்த பரமாவும் கிருஷ்ண பக்தி பரமாவும் பிரபோத சுதாகரன் ஒரு கிருதி. அந்த உருவத்திலேயே அப்படி பிரம்ம வித்தியை சொல்ற. அதுல ஒரு ஸ்லோகம், ரொம்ப அழகான ஸ்லோகம். அதுல சொல்றார், ஒரு விளக்கை ஏற்றி இருட்டு ரூம்ல வை, 5 ஓட்டை போட்ட ஒரு பானைய அது மேல கமுத்தி மூடு. இந்த 5 ஓட்டையாலையும் லைட் வெளியில வரும். ஒவ்வொரு ரேஸ், ஒவ்வொரு கிரணத்துக்கு முன்னாலையும் ஒவ்வொரு சாமானம் வை. அது 5 சாமானம், 5 ரெப்ரசன்டேட்டிவ். நெல்லிக்காய், வீணை, விசரி, கஸ்தூரி, ரத்னம். இந்த 5 இந்திரியங்களை காட்டுறது. நெல்லிக்காய் ருச்சி, வீணை சப்தம், கஸ்தூரி கந்தம், விசரி காத்து ஸ்பர்ஷம். இந்த 5 பொருள்களும் 5 கிரணம் விழற இடத்துல கரெக்டா தெரியறது. இப்ப இந்த பதார்த்த ஞானம் விஷயம் தெரிஞ்சது அந்த பொருள்னால தெரிஞ்சதா, இல்ல லைட்னா இந்த ரேஸ்னால ஓட்டையினால தெரிஞ்சதா, பானைனால தெரிஞ்சதா அப்படின்னு கேட்டா, உள்ள இருக்கிற அந்த ஜோதி தான் அதை தெரிய வச்சது. தீபஜோதிர்ஹைக்கமேவ சரண். ஒரே ஜோதி தான் 5 ஓட்டையால 5 ஃபார்மா வெளியில காட்டுறதுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி ஒரு உபமை. காடத்வாந்த கிருஹாந்த தக்ஷிதிதலே தீபம் நிதாயோஜ்வலம் பஞ்சச்சித்ரம் அதோமுகம் ச கலசம் தஸ்யோபரி ஸ்தாபயேத். அழகான ஸ்லோகம். அதுக்குள்ளால வரவே அந்த 5 பொருள்களும் தெரிய. தீபஜோதிரிஹைக்கமேவ சரணம் தேஹே ததாத்மா ஸ்திதா. அந்த தீபஜோதி தான் காரணம். அந்த தீபஜோதியை நீ பார்க்கிற போது, அந்த தீபஜோதி எப்படி விளங்குறது உன்னோட சரீரத்துக்குள்ள அப்படின்னா, அகம் 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 அகம். தியானம்னா அதான், ஏகாந்தமா இருந்து அந்த நான்கிற அந்த இருப்புல அப்படி
உள்கின்றே இருக்கிறது. அதுகிட்ட பழகிறது. நம்ம புலன்கள் கிட்ட பழகிவிட்டோம், மனசு கிட்ட பழகிவிட்டோம். தூய உணர்வை இன்னமும் பழகல. இதுல துவைதம் விசிஷ்டாத்வைதம் யாருக்கும் சண்டையே கிடையாது. ஏன்னா எல்லாரும் அதை ஒத்துக்கிறார். நீ ஃபர்ஸ்ட் அதை பண்ணிவிட்டு வாங்குற, அது எல்லாரும் ஒத்துக்கிறார். அந்த ஒரு விஷயத்துல ரமண பகவான் கிட்ட ஒருத்தர் இதை கேட்ட போது விசிஷ்டாத்வைதம் துவைதம் அத்வைதம் சொன்ன போது, பாருப்பா எல்லாரும் ஆத்ம ஜானங்கிறத ஒத்துக்கிறார். ஆத்ம ஜானத்துக்கு அப்புறம் என்ன ஆகுங்கிறத பத்தி தான் சண்டை. அப்புறம் பார்த்துப்போமே. எல்லாரும் ஒத்துக்கிறார். அதுக்கப்புறம் ரெண்டா ஒன்னா, நான் தெய்வம் ஆகிறேனா தெய்வம் நான் ஆகிறேனா, இதெல்லாம் அப்புறம் பார்த்துப்போமே. ஃபர்ஸ்ட் நான் இருக்கேன் எனக்கு தெரியுது. The basic thing is same to all. அதுல சண்டையே இல்லை. அப்புறம் பார்த்துக்கலாம். அதனால அந்த அந்த கான்சியஸ்னஸ், அந்த சித் வஸ்து, அந்த சைதன்யம் விகல்பமற்று பிரகாசிக்கிறது. அதுக்குதான் நிர்விகல்பம்னு சொல்றான். இதுலயே நிறைய கன்ஃபியூஷன் இருக்கு. நிர்விகல்ப சமாதி அப்படின்னா சரீர பிரச்சனை இல்லாம மரம் போல ரொம்ப நாள் இருக்கிறது, அப்படி ஒரு நல்ல இருக்கு. ஆனா வேதாந்தத்துல அதுக்கு பிராதான்யமே கொடுக்கல. ஒரு சமயம் குரு கிட்ட சிரவணம் பண்ற போது ஒரு செகண்ட் நேரத்துக்கு ஒரு ஸ்பார்க்கு போல அந்த கிளிம்ஸ், அந்த வஸ்து தெளிவுற்றாலே அதுக்கப்புறம் இவன் ஞானிதான். அந்த வஸ்து அவனுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அதிலேயே உள்கி தத் புத்தயः ததாத்மானः தத்னிஷ்டாः தத்பராயணாः கச்சந்தி அபுனராவர்த்தியும் ஞான நிர்தூத கல்மஷாः. அந்த ஞானத்தையே அவலம்பிச்சுண்டு ஆசிரிச்சுண்டு எண்ணங்களை, வீக்னஸஸ், you have to overcome the mind, senses, habits of the mind by remaining, abiding as the self, or by holding to the awareness of I. I is no more the localized thing. It expresses itself as divisionless awareness, indivisible awareness, uninterrupted experience. இல்லையா? முதல்ல you experience it as something within the body. கூட்டஸ்த சைதன்யம் அப்படின்னு சொல்றோம். You experience it as if நமக்கு as if அப்ப தெரியல. இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கேன், நான்கிற உணர்வு தேகத்துக்குள்ள ஹிருதயஸ்தானத்துல தெரியறது. அப்பதான் யோக சாஸ்திரமும் சில வித்தியைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கிறது. ரமண பகவானும் சொன்னார், நாபிக்கு மேல நெஞ்சுக்கு வலது பக்கம் 2 அங்குலம் தள்ளி வலது பக்கத்துல ஹிருதயஸ்தானம் அப்படின்னு, ரைட் சைடு ஹார்ட். பிளட் பம்பிங் ஹார்ட் லெஃப்ட் சைட்ல இருக்கு, அது எல்லாருக்குமே தெரியும். இது யோகி வேத்தியமான ஒரு ரகசியம். அது அந்த கூடஸ்த சைதன்யத்தை அனுபவிக்கிற வேற, சரீரம் நான் நினைக்கிற வேற, இதுவும் உண்மை. அந்த வலது பக்கத்துல ஹிருதயம் அப்படின்னு, அந்த வலது பக்கத்துல ஹிருதயம் இருக்கே, அந்த ஹிருதயம் தான் அனுபவஸ்தானம். அதனால ஆத்ம விசாரம் செய்யற போது அந்த வலது பக்கத்தையே மையமா வச்சுண்டு பண்ணினால் எளிச்சா அது ஒர்க் பண்ணும். வலது பக்கத்தையே வச்சுண்டு நான்கிறது என்ன அப்படி நாட அது தெளிவுபடுத்தும். அந்த நான்கிற உணர்வு உபாதி சம்பந்தம் இல்லாத வஸ்து.
உபாதிக்குட்பட்டு தோன்றது. யூ எக்ஸ்பீரியன்ஸ் இட் with the limitation of body and mind. Now you have to remove the adjunct, remove the limitation. உடம்புங்கிற ஒரு லிமிட்டேஷன் தான் முதல் ஸ்லோகத்துல ந பூமிஹி ந தோயம் பஞ்சபூதாத்மகமான எதுவும் அல்ல அப்படின்னு அர்த்தம். நாம சரீரம்ங்கிறத விடையும் சரீரத்துக்கு வெளியில என்னெல்லாமோ நாம வச்சுக்கிறோம் இல்லையா? தேகோகம்ங்கிறதுக்கு மேல இன்னமும் வெளியில நம்ம சொல்ல போறா ஒருதான். நாம ஒரு ப்ரொஃபஷன்ல இருந்தா அந்த ப்ரொஃபஷனே நான் அப்படின்னு ஆயிடும் இல்லையா? டாக்டரா இருந்தால் டாக்டர் யாராவது குத்தம் சொன்னா என்னதான் சொல்றா. மியூசிஷியனா இருந்தா மியூசிக் யாராவது குத்தம் சொன்னா என்னதான் சொல்றான். பிராமணன் நினைச்சுட்டு இருந்தா பிராமணனை யாராவது சொன்னா என்னதான் சொல்றான். சில பேர் பாருங்க, ஸ்திரீகள் பெண்களின் விடுதலை, அதனால பெண்களுக்காக போராடு, அப்படி ஒரு ஐடென்டிட்டி. ஆணு பெண், நாம எதுகிட்டயோ ஒட்டிண்டு அதுதான் நான் அப்படின்னு ஆப்ஜெக்ட்ல ஒரு அகம். விஷயோகம் இதிமதிகி. இதுதான் இனிமே நிராகரணம் பண்ண போறது அத்தியாசத்துல. நான் ஆத்மா, நான் சித்ங்கிறது, நான் அகம்ங்கிற அந்த தூய உணர்வு இருக்கே, அந்த உணர்வையும் தாண்டி தேகம், தேகத்துக்கு வச்சிருக்கிற பேருகள் இல்லையா? சொசைட்டியோ சாஸ்திரமோ கொடுக்கக்கூடிய அத்தியாரோபங்கள் அத்தியாசங்கள் இருக்கு. இதெல்லாம் இது எல்லாமே உலகத்துல இல்லாம பண்ண முடியாது யாருக்கும். உலகத்துல இல்லாம பண்ணினா கன்ஃபியூஷன் தான். உலகத்துல நீங்க ஆணுதான் பொண்ணுதான் எல்லாம் அந்த தன்மை இருந்துட்டே இருக்கும். டிஃபரன்சியேஷன் இருந்துட்டே இருக்கும். அந்த டிஃபரன்சியேஷனை யாராலையும் இல்லாம பண்ண முடியாது. அதை புரிஞ்சுக்கணும் அதை. ஆனால் அந்த மையத்துல சென்டர்ல நீங்க போனீங்கன்னா உள்ளுக்கு போறதுக்கு எல்லா வேற்றுமைகளும் தடை. விவகாரம் பண்றதுக்கு வேற்றுமை இல்லாம முடியாது. இதுதான் ஒரு கான்ட்ரடிக்ஷன். வேற்றுமைக்கு நீங்க அவித்யங்கிறீர்கள். வேற்றுமை அற்ற ஸ்வரூப நிலைக்கு வித்யன்னு சொல்றோம். ஸ்வரூப ஞானத்துக்கு பேதமில்லாத ஞானம் வேணும். விவகாரத்துக்கு வேற்றுமை தேவைப்படுறது. அவித்யா மிருத்யும் தீர்த்வா வித்யா அமிர்தம் அஷ்ணுதே. உபனிஷத் சொல்லிட்டு அவித்யை வச்சுட்டு நீ உலகத்துல வாழணும். You have to adjust with avidya. ஆனால் உள்ள தூய சித்ஸ்வரூபமாவே இருக்கணும். தன்னை உபாதி விட்டு ஊர்வது தான் ஈசன் தன்னை உணர்வது. அதுக்காக அடுத்த ஸ்லோகம் பாருங்க. நவர்ணா நவர்ணாஸ்ரமாச்சார தர்மா நமே தாரணா தியான யோகாதயோபி அநாத்மாஸ்ரயாஹம் மமாத்யாசஹானாத் ததேகோ வசிஷ்ட சிவः கேவலோகம். வர்ணம் ஆசிரமம் ரெண்டு விஷயங்களை சனாதன தர்மம் சொசைட்டியில சொல்றது. சமூகத்துல சனாதன தர்மம் நமக்கு கொடுத்திருக்கு வர்ணம் ஆசிரமம். பகவான் கீதையில சொல்றார், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷ. 4 வர்ணங்கள், பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ராக. ஆசிரமம்னா பிரம்மச்சரியம், கார்ஹஸ்தியம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். உலகியல் வாழ்க்கை
சமூகத்துல சொசைட்டியில இருக்கிற லைஃப் இடையூறு இல்லாம நிம்மதியா போகிறதுக்கு ஒரு ரயில்வே ட்ராக் போட்டு, ட்ரெயின் போகிறதுக்கு ஒரு ட்ராக் போட்டு கொடுக்கிற மாதிரி ரிஷிகள் போட்டு கொடுத்தா. ஆசையை கட்டுப்படுத்துறதுக்காகவே இதை போட்டிருக்கா. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த வர்ணாசிரம தர்மம்ங்கிறது ஆசையை கட்டுப்படுத்துறதுக்கு போட்டு கொடுத்திருக்கிற ஒரு ட்ராக், காம்படிஷன் இல்லாம பண்றதுக்கு போட்டு கொடுத்திருக்கிற ஒரு ட்ராக், தர்மம் பண்றதுக்காகத்தான் வர்ணாசிரம தர்மம். அப்படின்னா வேர்ல்ட்லி லைஃப்ல ஒரு கண்ட்ரோல் போட்டா இவன் ரொம்பவும் ஆசைகள்ல போய் சிக்கிக்காம இவனோட மனசு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு ஆனுகூல்யம் இருக்கும். அதை பார்த்துட்டே ரிஷிகள் என்ன பண்ணினா ரிலீஜியஸ் ஃப்ரீடத்தை கொடுத்தா, ஸ்பிரிச்சுவல் ஃப்ரீடத்தை கொடுத்தா. ஸ்பிரிச்சுவலா அவனுக்கு போனமானா எந்த ஆசிரமத்திலேருந்து எப்ப வேணுமானாலும் வெளியில போலாம். பிரம்மச்சரியத்திலேருந்து சன்னியாசியா போனோமா ஞானத்தை அடையணுமா அடையலாம், கார்கஸ்யத்திலேருந்து அடையணுமா அடையலாம். அந்த ஒரு இடத்துல மாத்திரம் குத்தம் சொல்ல மாட்டான். இவன் வாஸ்தவமா ஞானத்தை அடைஞ்சு விட்டானால் ஒரு சமயம் இவன், இப்போ புத்தர் பாருங்க, சித்தார்த்தம் குழந்தை பிறந்திருக்கு, அந்த சமயத்துல போய் ராத்திரி போய் கிளம்பி போயிட்டார். ஆனால் அந்த அடைஞ்சது இருக்கே இதெல்லாம் ஜஸ்டிஃபை பண்ணி கொடுத்து. பொதுவா கம்யூனிஸ்ட பத்தி சொல்லுவா, the goal will justify the means. அது ஸ்பிரிச்சுவலி மாத்திரம்தான் சரி, லௌகிகத்துல சரியில்லை. அது ஸ்பிரிச்சுவலி ஈஸ்வரனை அடைய. இப்ப கோபிகைகள் கண்ணனோட அந்த ஒரு கால்ல எல்லாத்தையும் மறந்து போயிட்டா இல்லையா, அது ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகமான ஈர்ப்பு வரப்போது. ஏன்னா அதுதான் நமக்கு பரமார்த்த லட்சியம்ங்கிறதுனால எந்த ஆசிரமத்துல எந்த ஸ்டேட்ல வேணுமானாலும் ஒருத்தனுக்கு வெளியில கிளம்புறதுக்கு, என்ன அது நித்தியம், இதெல்லாம் அனித்தியம். அதனால பிரம்மச்சரியாத் கிரகீ பவேத், கிரகீ பூத்வா வனீ பவேத், வனீ பூத்வா பிரவ்ரஜேத், அथवा பிரம்மச்சரியாதேவ பிரவ்ரஜேத் கிருஹாத்வா வனாத்வா அப்படின்னு அந்த தர்மசாஸ்திரங்கள் சொல்லிட்டு படிப்படியா நீ போப்பா. பிரம்மச்சரியத்திலேருந்து கிரகஸ்தன் ஆகணும், கிரகஸ்தனாய் வானப்பிரஸ்தன் ஆகணும், வானப்பிரஸ்தனாய் சன்னியாசி ஆகணும். இதுதான் பொதுவான தர்மம், நெறி. இப்படி போனா தான் யூஸ்வலி ஒருத்தன் மெச்சுவர் ஆக முடியும். அத்தவா அப்படின்னு ஒரு பதம் போட்டது எதுக்குனாக்கா, சில பேர் அப்படி இருக்க மாட்டான். எக்ஸப்ஷனல் கேசஸ் வில் பி தேர். Not that you consider yourself exception, but your maturity proves it. And those exceptional cases, they are put in a separate category by this athava. Athava brahmacharyadeva pravrajet. Brahmacharyathilende kalambu. Grihadva vanadva. கிரகஸ்தாசிரமத்திலேருந்து கிளம்பு, வானபிரஸ்தத்திலேருந்து கிளம்பு. எதஹரேவ விரஜேத் ததஹரேவ பிரவ்ரஜேத். எப்ப உனக்கு அந்த கால் வரதோ, எப்ப ஈஸ்வரனுடைய தாக்கல் உன் மேல படுறதோ, அந்த டைம்ல உனக்கு ஸ்பிரிச்சுவலா கிளம்புறதுன்னு என்ன அர்த்தம்? பிரவ்ரஜனம்ங்கிற. பிரவ்ரஜனம்னா கம்ப்ளீட்லி மர்ஜிங் யுவர் செல்ஃப் இன் ஸ்பிரிச்சுவல் லைஃப், அவ்வளவுதான். நது அட்டனம். பகவத்பாதால் பாஷ்யத்திலே சொல்றா, சும்மா எங்கேயாவது அலையறது இல்லப்பா, உத்தானமேவ பிரவரச்சனம், விழிப்புறது. அப்படின்னா இவன் இனிமேல லௌகிக வாழ்க்கைக்கு உதவா கட்டையா போயிட்டான். அதுதான் அது. இப்ப துக்காராம் இருந்தார், ஞாமதேவர் இருந்தார், அவள்லாம் பேருக்கு இல்லறத்துலதான் இருந்தா. ஆனா அவளை இல்லறம்னு சொல்ல முடியாது, ஒண்ணுக்கும் பிரயோஜனம் இல்லை. இப்படி ஆயிட்டாளே, ஏன் இவா இப்படி இருக்கானா அவளுக்கு தெரியாது. அவ கையில இல்ல. அவ டிசைட் பண்ணி செல்பிஷ் மோட்டிவோட அவ போகல. அவளாம் துக்காராம் கதை பார்த்தா வேடிக்கையா இருக்கும். அவர் ஏதோ ஸ்வதர்மத்தை பண்ணணும் தான் உட்கார்வார், அவரால் பண்ண முடியாது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் பார்த்தா எல்லாம் சிராத்தம் பண்ணணும், சந்தியாவந்தனம் பண்ண, யாரோ கிளப்பி விட்டுடுவா அடிக்கடிக்கு. நீ என்ன பிராமணனா இருந்து ஜபமே பண்ண மாட்டேங்கிற, சந்தியாவந்தனமே பண்ண மாட்டேங்கிறேன்னு அவரோட சொந்தத்துல ஒருத்தன் சொல்லுவான். இவர் ஜபமாலையெல்லாம் வச்சுன்னு எல்லாம் உட்காந்து பாப்பார், ஒன்னும் நடக்காது. பஞ்சபாத்திரம் எல்லாம் வச்சுன்னு உட்காந்து பாப்பார், பண்ணி பாப்பார். ஏன்னா அவ விடல தேங்காய நாம
செரவையில வச்சு செரவைனா ஒட்டிகிட்டே இருக்கும் இல்லையா? அது கொட்டை தேங்காயா எடுத்துனாக்கா, கொட்டாங்குச்சியா எடுத்துனாக்கா என்னதான் அதுல ஒண்ணுமே ஒரு பருக்கு கூட இருக்கு, தானா விட்டு வந்து அந்த நிலையில என்ன பண்ண முடியும்? அவளை குத்தமும் சொல்ல முடியாது. ஸ்பிரிச்சுவலா ஒருத்தன் விட்டு வந்தானா அவனை குத்தமே சொல்ல முடியாது. உன்னோட தன்னலத்துல சுவார்த்தத்துல ஏதாவது டிசையர்ல வரத்தை கட்டி போடுறதுக்காகவே தர்மசாஸ்திரங்கள் வர்ணம் ஆசிரமம்னு விதிச்சது. வர்ணாக சத்வாரி வர்ணாக ஆசிரமாக, அந்த ஆசிரமங்கள் இதெல்லாமே அத்தியாரோபம், அத்தியாரோப அபவாதம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதானது உங்ககிட்ட இல்லாததையெல்லாம் உங்க மேல வைக்கிறது. எந்த சாஸ்திரம் உங்க மேல வைக்கிறதோ அந்த சாஸ்திரங்களே ரிமூவ் பண்றது. இது ரெண்டும் சனாதன தர்மத்துல இருக்கு. கர்ப்பாதானத்திலிருந்து ஸ்மசான பர்யந்தம் சம்ஸ்காரங்களால சம்ஸ்கரிக்கப்பட்டு வரக்கூடியவனே ஆரியன். ஆரியன்ங்கிற பேருக்கு என்ன அர்த்தம்னாக்கா, நிஷேகாதி ஸ்மசானாந்தைஹி சம்ஸ்காரைஹி சம்ஸ்கிருதாக ஆர்யா. அந்த நிஷேகத்திலிருந்து ஸ்மசான பர்யந்தம் இருக்கிற சம்ஸ்காரங்கள் இருக்கு. ஒரு கர்ப்பாதானம்ங்கிற ஒரு சம்ஸ்காரம் கூட தன்னலம் இல்லாம பண்றான். டிசையர்னால சுவார்த்தத்தினால பண்ணாம பகவதர்ப்பணமா பண்ணி அங்கிருந்து பிறந்த குழந்தைக்கு அமுகநாமாக இந்த நாமம் உள்ளவன் நீ அப்படின்னு அவனுக்கு ஒரு நாமம், ஜாத நாமகரணம். நீ பிறந்திருக்காய், ஜாத கர்மா, உனக்கு இந்த பேரு. அப்புறம் சௌளம், இந்த தலைமுடிக்கு குடும்பம் வச்சுக்கிறது நம்ம எல்லாம் விட்டு போயிடுது இல்லையா? இந்த குடும்பம் வைக்கிறதுன்னு ஒரு சம்ஸ்காரம். அது என்னத்துக்குனாக்கா, சரீரத்தை எப்படி வச்சுக்கணுங்கிறது கூட உனக்கு டிசிஷன் இருக்கப்படாது. அதை கூட சாஸ்திரம் கட்டுப்படுத்துறது. இல்லாட்டா இது இப்படி வச்சுக்கணுமா இல்லை இப்படி வச்சுக்கணுமா இல்லையா, அதை எப்படி வளர்த்திக்கணும், அதை எப்படி மேக்கப் பண்ணி இதுலயே மனசை போட்டுருப்போம். நீட்டலும் மழித்தலும் வேண்டாம், உலகம் பழித்தல் ஒழித்து விடில் அப்படின்னு. ஏன்னா அதெல்லாம் அதுலயும் தேகத்துல இருந்து நமக்கு அந்த சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நமக்கு டிசிஷன் இல்லை எப்படி இருக்கணும்ங்கிறது. அதுல இருந்து சௌளம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம், அப்புறம் உபநயனம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம். கர்ப்பாதானத்துக்கு முன்னாடி சீமந்தோன்னயனம், பும்சவனம், இந்த குழந்தை குட்டிகள் சம்சாரம் நம்ம ஒரு பக்கம் நிந்த பண்றோம் ஸ்பிரிச்சுவலி பார்த்தா. இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு ஈஸ்வரன் கிட்ட போய் வேண்டிக்கிறா பாருங்க. ரொம்ப பெரிய ஒரு கல்ச்சர். அந்த கல்ச்சர் இன்னைக்கு போய் ஜனங்களா குழந்தை வேண்டாம், கல்யாணமே வேண்டாம்னு சொல்ற ஒரு நிலைக்கு வந்துருச்சு இப்போ. அதாவது அவ்வளவு தன்னலம், கிராஸா செல்ஃபிஷ்னஸ், எம்பாடிமெண்ட் ஆஃப் செல்ஃபிஷ்னஸ். ஞானத்துக்கு வர அதே விஷயம் வந்து ஞானத்துக்கு வரபோது எனக்கு குழந்தையும் வேண்டாம் குட்டியும் வேண்டாம், பகவான் மாத்திரம் போருங்கிறது அவ்வளவு பெரிய ஒரு நிலை. சம்சாரத்துல தன்னலத்தை அற்று எனக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஈஸ்வரன் கிட்ட போய் வேண்டிக்கிறது இருக்கே, அது ஒரு பெரிய ஒரு தன்மை. அந்த ஒரு தன்மை இருக்கு பாருங்கோ, அது நமக்கு அந்த கலாச்சாரத்திலேயே கொடுத்திருக்கிறது. ஒரு சமயம் ஹரித்வாரத்துல சப்தாகம் முடிஞ்சு வரபோது டெல்லி ஏர்போர்ட்ல இந்த அந்தரா மாமா தான் அவர் என்ன பண்ணுவார்னா இருக்கிற வேலையெல்லாம் கிளப்பி விட்டுடுவார். ஏர்போர்ட்ல வந்து ஏர்போர்ட் அத்தாரிட்டி அவெல்லாம் வந்து இன்னும் ஒரு 200 பேரா பிளைட்ல போறான்னா அவளுக்கும் ஆச்சு, அவளையெல்லாம் கூட்டின்னு வந்துடுவார். அப்படி கூட்டின்னு வந்து ஒரு 2 பொண்கள் இந்த பார்த்தா ரொம்ப மாடர்ன் ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கா, எல்லாமா வந்தா. எனக்கு இதெல்லாம் பார்த்தாலே எனக்கு எப்படி பழகணும்னே தெரியாது. இது இவெல்லாம் வந்தா வந்து மாமா வந்து இவெல்லாம் ரிசீவ் பண்றதுக்குன்னு வந்தா. வந்து முதல்ல வந்து யூ ஹாவ் எ கம்ஃபர்டபுள் ஜர்னி அப்படி இப்படின்னு என்ன விசாரிச்சா, சரி சரி மேம். அதுக்கப்புறம் வந்து நமஸ்காரம் பண்ண அந்த 2 பொங்கலும். இங்கேருந்து போன பிறகு அந்த பக்கம் போய் திரும்பி வந்து ஒரு நமஸ்காரம் பண்ண. நமஸ்காரம் பண்ணி அதுல ஒரு பொண்ணு வந்து இந்த மாதிரி எனக்கு இன்னமும் கல்யாணம் ஆகலை,
எனக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு அனுகிரகம் பண்ணோம். அம்மா அப்பா எல்லாம் பார்த்தேன். இன்னும் சொன்னேன், முதல்ல வேடிக்கையா இருந்தது. நான் ஒன்னும் சிரிச்சு, இதெல்லாம் எனக்கும் தெரியாதுமா, நான் ஜோல்சியனும் இல்லை மந்திரவாதியும் இல்லை, எனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்துதான் ஒரு விழிப்பு எனக்கு வந்தது. மாடர்ன் சொசைட்டில இருக்கா, கரப்ட் சொசைட்டில இருக்கா, அந்த இடத்துல இருந்து ஒரு கல்யாணம் நடக்கணும், அது பெரியவா அனுகிரகத்துல நடக்கணும், அது ஒன்னும் தன்னோட இஷ்டப்படி நடக்கலாம்ங்கிற ஒரு சொசைட்டில இந்த மாதிரி ஒரு எண்ணம் வரதே தர்மம் இல்லையா? ஒரு தர்மம். தன்னலத்தை விட்டுட்டு அந்த மாதிரி ஒரு தூய உணர்ச்சி வருது பாருங்கோ, அதை டினை பண்ணவே முடியல. அது பார்த்தா அதுதான் கலாச்சாரம். அதுக்காக வர்ணம் ஆசிரமம்ங்கிறது எல்லாம் ரிஷிகள் என்னத்துக்கு பண்ணியிருக்காங்க? நம்மள மெதுவா நர்சரி கிளாஸ் தான் அது. அந்த நர்சரி கிளாஸ் எதுக்குன்னா, உங்களை ரொம்பவும் நம்ம செல்ஃபிஷா டிசையரோட உலகத்துல வாழறோம், அதுக்கு ஒரு வரம்பு போட்டு கொடுத்து, ஒரு ட்ராக் போட்டு கொடுத்து, அதுக்குள்ள வச்சுட்டு நம்மளை மெதுவா அதுக்குள்ள இயங்க வச்சு மெதுவா மெதுவா ஒரு பியூரிஃபை பண்ணி இல்லையா? சில எல்லாம் இப்போ சில ஃபேக்டரியில போனா அதுல அந்த ரா மெட்டீரியலை வேரியஸ் ப்ரோசஸ் பண்ணுவான். அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ப்ரோசஸிங்காக இப்படின்னு பண்ணி இதுக்குள்ள கட்டுப்பட்டு இருக்கு. நம்மளை கட்டி போடணும்னு சாஸ்திரத்துக்கு ஒன்றும் ஆசை இல்லை. ஆனா அவுத்து விட்டு விட்டுனாக்கா புடிவில்லாம போயிடுவோங்கிறதுனால அவ கொஞ்சம் கட்டி போட்டு ஒரு ட்ரையல் அந்த கட்டி போட்டு வச்சு அந்த வர்ணாசிரமங்கள்னு ஆரோபணம் பண்ணி ஆசிரமத்தையும் வச்சான். நீ பிரம்மச்சரியத்துல இவ்வளவு வருஷம் இது, அப்புறம் கிரகஸ்தனா இவ்வளவு வருஷம் இது, அப்புறம் நீ பக்குவமான வானப்பிரஸ்தனா இரு, அப்புறம் எல்லாம் முற்றும் துறந்து மரணம் உன்னை பிடிக்கிற போது எந்த பற்றுதலும் இல்லாமல் இது, இப்படி எல்லாம் வழி போட்டு கொடுத்தா. ஆனா இதுவே என்னாகும், ஸ்பிரிச்சுவலா வரபோது தடையாயிடும். ஆன்மீகத்துக்கு வரபோது தேகாபிமானத்துக்கு காரணமாயிடும். இந்த எந்த கட்டுப்பாடுகள் நமக்கு உலக வாழ்க்கையில தர்மத்துக்கு காரணமா இருக்கும், தர்மோபி ஞானஸ்ய அந்தராய, தர்மம் கூட ஞானத்துக்கு ஒரு விக்ரமா தான் இருக்கும். ஜுகுப்சிதம் தர்ம கிருதேனுசாசத ஸ்வபாவரக்தஸ்ய மகான் வியதிக்ரமஹா அப்படின்னு பாகவதத்துல சொல்றார். ஏன்னா ஞானத்துக்கு இவ அதர்மத்தை ஆக மாட்டான், தர்மத்தையும் தாண்டி. அப்படின்னா தர்மம் என்ன சொல்றது, நீ இதுக்குள்ள இருக்கணும், நீ இல்லறத்துல இருக்கணும் அப்படின்னு. எனக்கு இல்லறத்துல இருக்க பிடிக்கல, எனக்கு பகவானை தவிர வேற எதுலையும் விருப்பம் இல்லை, கிரகஸ்தாசிரமம், ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஹவுஸ் ஹோல்டர்ஸ் லைஃப். வென் யூ சே தட், யூ கோ அவுட். யூ டோன்ட் வாண்ட் டு associate yourself with any kind of bodily mental habits. You want to remain as unadulterated awareness. அந்நிலையில நவர்ணாஹா நவர்ணாசிரமாச்சார தர்மாஹா, எனக்கு நான் பிராமணன் இல்லை, நான் க்ஷத்ரியன் இல்லை, நான் வைஷ்யன் இல்லை, நான் சூத்ரன் இல்லை, நான் பிரம்மச்சாரி இல்லை, நான் கிரகஸ்தன் அல்ல, நான் வானப்பிரஸ்தன் அல்ல, நான் சன்னியாசி அல்ல, நீ இதை பண்ணு அதை பண்ணு சொல்ற நிலையில நான் இல்லை. தாரணா தியான யோகாதையோபி நாஸ்தி. நீ இப்படியெல்லாம் சாதனை பண்ண, மனசை ஒன்னில் நிறுத்தி ஏதாவது ஒரு உருவத்துல நிறுத்தி அதை பழகு, அதுக்கு தாரணான்னு பேரு. அப்புறம் அதை இடைவிடாமல் வச்சின்று தியானம், சித்தவர்த்தி நிரோதம் பண்ணு யோகம். ஞானிக்கு முடியாது, பிகாஸ் த மெடிடேட்டர் இஸ் நாட் தேர். இதெல்லாம் முதல்ல சொல்லப்படாது. The meditator is no more there.
அகண்டாகாரமா இருக்கணும். இது ஊகிக்கவே முடியாது. அதனால தான் நம்ம சொல்றோம் இது நிதித்தியாசன ஸ்லோகாக. ஸ்வானுபூதியில இருக்கக்கூடிய ஒரு நிலையில பகவத்பாதால் சொல்றார், ஒன்னும் இல்லை, அனாத்மாஸ்ரய அகம் மம அத்தியாசகானாது. இல்லையா? ரமண பகவான் பார்த்தா 24 மணி நேரமும் அவைலபிள், இடைவிடாமல் அந்த பூர்ண நிலை. ஒரு பிரத்யேகமா இந்த சமயத்துல தியானம், இந்த சமயத்துல அனுஷ்டானம் ஒண்ணும் கிடையாது. இது சாதாரண ஆளை இமிட்டேட் பண்ண போச்சு. அவளுக்கு ஏன் அனுஷ்டானம் இல்லைன்னா, அனுஷ்டானத்திலேருந்து வெளியில வந்துட்டு தானே அனுஷ்டானம் பண்றதுக்கு. இது இந்த பக்கத்துக்கு போடப்படாது. அது அனுஷ்டானம்ங்கிறது அவிச்சின்னமான ஸ்வரூபஸ்திதி. அவளுக்கு இடவிடாத ஸ்வரூப நிலை. அந்த நிலையில ஒரு பர்டிகுலர் பீரியட்ல ஒரு தியானம், பர்டிகுலர் பீரியட்ல ஒரு அனுஷ்டானம் அப்படின்னு இல்லாம எந்த நேரமும் அந்த ஸ்வரூப சுதி இல்லாம இருக்கிறதுனால அனாத்மாஸ்ரய அகம் மம அத்தியாசஹானாத். இந்த நான் எனதுங்கிறது, ஐ அண்ட் மைன், தே ஆர் based on the primal ignorance that the body and mind is me. அனாத்மாஸ்ரய அகம் மம, நான் எனதுங்கிறது அனாத்மாவா இருக்கிற சரீரத்தையும் மனசையும் வச்சுட்டு தான் இருக்கு. அந்த நான் எனதுங்கிறது அவளுக்குள்ளேருந்து போயிடுத்து. அது போனதுனால என்ன, தாரணாவும் இல்லை, தியானமும் இல்லை, வர்ணாசிரம தர்மங்களும் இல்லை. பின்ன என்ன இருக்கு, சிவ கேவலோகம். எந்த கட்டுப்பாடும் இல்லை, லிமிட்டேஷன் இல்லை. யாருக்கு? சந்நியாசி. சந்நியாசினா யாரு? ஞானி, ஜீவன் முக்தன். அவன் உடம்பு இல்லை, உனக்கு கட்டுப்பாடு இல்லாம இருக்கணுமா, நீ உடம்பு அல்லாம இரு. உடம்பா இருந்துட்டு நான் கட்டுப்பாடு இல்லாம இருப்பேன்னாக்கா அடிதான் கிடைக்கும். உனக்கு கட்டுப்பாடு இல்லாம இருக்கணுமா, நீ உடம்பு அல்லாம இரு, மனசு அல்லாம இரு. சில பேர்லாம் இந்த ரிவர்ஸா இந்த பிலாசபி எடுத்துன்னு என்ன பண்றா, ஒரு கட்டுப்பாடும் கிடையாது, ஐ ஹவ் ரியலைஸ்ட், நீங்க எப்படி வேணுமானா இருக்கலாம். யாரு எப்படி வேணுமானா இருக்காரா? உடம்பு தானே. அப்ப உடம்புதான் நான் நினைச்சுட்டு தானே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தி வெரி ஸ்டேட்மெண்ட் தட் ஐ ஹாவ் ரியலைஸ்ட் கம்ஸ் ஃப்ரம் இக்னரன்ஸ். ஏன்னா உடம்பு மனசை தான் சொல்றேன் நீ திருப்பி நான். அதனால ஞானத்தை அடைஞ்சவன் ஞானி அல்ல, பிரம்மமே. ஞானத்தை அடைஞ்சவன் ஞானமே. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி. பிரம்மத்தை உணர்ந்தவன் பிரம்மமே அப்படிங்கிறது சாஸ்திரம். அவன் பிரம்ம ஞானின்னு கூட சொல்ல முடியாது, அவன் பிரம்மம். அவனுடைய சுவானுபவத்துல அவன் பிரம்மமா தான் இருக்கானே தவிர ஞானியா இருக்கல. அவனோட நிலையில அனாத்ம தர்மமா இருக்கிற சரீரம் மனசு அத ஸ்வரூபத்துல அத்தியாரோபம் பண்ணல, அத்தியாசம் பண்ணல. கயர்ல பாம்பு பார்க்கலைவான். அத்தியாசம்னா கயர்ல பாம்பு பார்க்கறது தான். ஆத்மாவில அனாத்மாவை பார்க்கறது தான். ஆத்மாவில அனாத்மாவை பார்க்கலை. அவன் ஆத்மாவாவே இயங்கின்னு இருக்கான், இருந்துட்டு இருக்கான், சிவமாவே இருந்துட்டு இருக்கான். அதுதான் சிவ கேவலோகம். அந்த சிவமே நான். எந்தவித சூப்பர் இம்போசிஷனும் எனக்கு மேல ஒப்புக்கொள்ள முடியாது. சூப்பர் இம்போசிஷன் தான் அதுக்கு வார்த்தை சொல்றேன். அது என்னத்தினால அப்படி வச்சிருந்தா தெரியல எனக்கு. இம்போசிஷன் எங்களுக்கு எல்லாம் தெரியறது 10 தடவை எழுது அப்படின்னா தான் இம்போசிஷன்.
இது சூப்பர் இம்போசிஷன். சரிதான், என்ன எவ்வளவு தடவை என்னெல்லாம் எழுதுறோம், என்னெல்லாம் பண்றோம், இதை வச்சுட்டு ஹோம்ஒர்க் பண்றது, கஷ்டப்படுறது எல்லாம் இதை வச்சுட்டு தான் இல்லையா? இதை வச்சுட்டு தான் எல்லா கஷ்டங்களும் படுறோம். சகல துன்பங்களுக்கும் மூல காரணம் இந்த அஜ்ஞானமே. இந்த அஜ்ஞானத்துக்கு இருக்கிற பனிஷ்மெண்ட் தான் சம்சார வாழ்க்கைங்கிறது. உலகத்துல வர துன்பம் இருக்கு, இட் இஸ் எ பனிஷ்மெண்ட் ஃபார் யுவர் ignorance, for your non-recognition of the truth, for ignoring the truth. For the irreverence to the truth. And the punishment comes in the form of imposition. சூப்பர் இம்போசிஷன் இல்லையா? சூப்பர் இம்போசிஷன்ல இருந்து எல்லா கஷ்டங்களும் படிப்படியா வந்துருக்கு. எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் என்ன? அஜ்ஞானத்தை நீங்கள் ரெஸ்பெக்ட் கொடுத்தீங்க. சொசைட்டி டாட் யூ டு கிவ் ரெஸ்பெக்ட் டு இக்னரன்ஸ். And a person who has awakened to his real nature, he will not give respect to ignorance. So he will be always a moving danger to you. நமக்கு உடம்பு மனசுதான் நம்ம சொத்து பிடிச்சு வச்சுட்டு அதோட ஆசையை அதை நடத்துறதுக்கு ஆசையை அருமின் அப்படின்னு ஒருத்தர் இன்னும் ஃப்ரீ ஆயிடலாம் அப்படின்னு. ஃப்ரீயா ஸ்பிரிச்சுவல் சாதனை என்ன பண்ணணும்? சாதனை ஒன்றும் இல்லப்பா. யூ கிவ் அப் எவ்ரிதிங் ஓவர். கிவ் அப்னா வெளியில ஒன்றும் விட முடியாது. உள்ளேந்து இப்படி வேணும் அப்படி வேணும்னு போயிடுதா ஃப்ரீ. இன்னும் போய் வீடு குடும்பம் அது ஒன்றும் விட வேண்டாம். இன்னையிலேருந்து நான் எனக்காக செல்ஃபிஷ் மோட்டிவோட ஒன்றும் பண்ண மாட்டேன். என்னோட லைஃப் இப்படி இருக்கணும் அப்படின்னு இந்த உடம்பு மனசை வச்சு நான் எந்த டிசிஷனும் பண்ண மாட்டேன். எதிர்ச்சாலாப சந்துஷ்டா இல்லையா? ஒரு மாதிரி சொசைட்டி, ஒரு குடும்பத்தில் இருக்க ஒரு சிஸ்டம் இருக்கு. அந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க நிர்பந்தம் இல்லாம இப்படி அப்படி அது இது இன்னும் பலம் பிடிக்காம இருந்தாலே பகவான் கீதையில சொல்றா மனசு நிம்மதி ஆயிடும். சனாதன தர்மம் அவ்வளவுதான். நீங்க எதிர்ச்சாலாப சந்துஷ்டானா பட்டணத்தார மாதிரி கோமணத்தோட ஒரு பாழடைஞ்ச கோவில்ல போய் உட்கார போறது இல்ல. நீங்க எந்த வீட்டுல இருக்கீங்களோ எங்க இருக்கீங்களோ அங்கதான் இருக்க போறீங்க. காத்தாலனா ஏதோ நடக்க போறது, பிரேக்பாஸ்ட் கிடைக்க போறது, சாப்பாடு கிடைக்க போறது, ஏதோ நடக்க போறது. அதுக்குள்ள போய் சண்டை போடாம இருந்தாலே பெரிய விஷயம். அதுக்குள்ள மெதுவா இருக்கும் இடத்தில் இருக்கிறது, நிர்பந்தம் இல்லாம இருக்கிறது. சரி அப்படியா அப்படி இப்படியா இப்படி எனக்கு வேண்டி என்னோட தன்னலத்தை நடத்திக்கிறதுக்கு வேண்டி அந்த புட்டிங் யுவர் ஃபீட்னு சொல்லுவோமே, நடந்துதான் இப்படிதான் இருக்கும்னு இருந்தால் தட் இஸ் நாட் ஃப்ரீடம். அந்த தன்னலத்தை விடுறது தான் சுவாதந்திரியம் அப்படிங்கிறது, ஸ்பிரிச்சுவாலிட்டிங்கிறது. தன்னலத்தை சாதிச்சுக்கிறது இல்லை. தன்னலத்தை விட்டுட்டோம்னா நிம்மதியாச்சு, சாந்தியாச்சு. அனாத்மாஸ்ரயம், அனாத்மாவை பிடிச்சுக்கிறதே தன்னலம் தான். அகம் மமா, அனாத்மாவை பிடிச்சுக்கிறதே அகம் மம தான். சரி, தன்னலத்தை பூரா என்னால விட முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ அது ரிஷிகளுக்கும் தெரியும், நம்மளோட எந்த லெவல் வேற நம்மளால போக முடியும் அவளுக்கு நல்லா தெரியறதுனால தன்னலத்தை ஒரே அடியாவனால விட முடியாது. தர்மத்துக்குள்ள வையேன், உன்னோட பேசிக்கா என்னென்ன நெசசிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்றதுக்கு இந்த ட்ராக்குள்ள ஓட்டிக்க வையன் வண்டிய அப்படின்னு கொடுத்தா. ரெண்டு விதம் சனாதன தர்மம். யூ கேன் ஃபுல்ஃபில் யுவர் டிசைர்.
within the track of dharma, or you can give up all desires and become absolutely free. These two are called pravritti dharma and nivritti dharma. Living according to your whims and fancies is neither pravritti dharma nor nivritti dharma. அதுக்கு தோணியாவாசம் சொல்லுவோம். அலங்கோல வாழ்க்கைன்னு சொல்லுவோம். அதனால ஆச்சாரியாளோடது பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அவர் சம்ஸ்காரத்திலேருந்து தான் பேசுவார். அங்கேருந்து இந்த பக்கம் பேசவே மாட்டார். இந்த சம்ஸ்காரம் எவ்வளவு தூயதுனாக்கா, கட்டோபனிஷத்துல யமன் சொல்றான் நச்சிகேதஸ் கிட்ட, நீ இந்த ஆத்ம சாட்சா்காரத்தெல்லாம் கேட்காதேப்பா, அது அழகான பெண்கள் வரா, இமா ராமாஹா சரதாஹா சதூர்யாஹா, இதெல்லாம் உலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. நஹீதிருஷா லம்பனியா மனுஷி, இவாளையெல்லாம் வச்சுட்டு பரிச்சரணம் பண்ணு அப்படின்னு சொல்ற போது ஆச்சாரியால் பாஷ்யத்துல எழுதுறா, இந்த பெண்களெல்லாம் வச்சு உன் காலெல்லாம் அலம்பி விட சொல்லிக்கோ அப்படிங்கிறா. அவ்வளவுதான். அந்த சம்ஸ்காரம்ங்கிறது அந்த லெவல்ல இருக்கு. பாத பிரக்ஷாளனாதிபிஹி பரிச்சாரணம் கிருத்வா அப்படின்னு ஒரு பாஷ்யம். அப்படின்னா அந்த அந்த மைண்ட் which is so refined, it cannot cross the border of discipline, cross the border of moral life. அந்த பார்டரை விட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் இயங்காது. அது எங்கிருந்து வந்தது? அந்த தர்மத்தோட வரம்புக்குள்ள வந்தது இல்லையா? அதனால உனக்கு ஆசை எல்லாம் இதுக்குள்ள இருக்கு, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் இருக்கு, இதுக்கு மேல வேணுமா அந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போவாது, அந்த பக்கம் போ. அனாத்மாஸ்ரய அகம் மம அத்தியாசஹானாத், அனாத்மாவில இருக்கக்கூடிய நான் எனதுங்கிற அத்தியாசத்தை நீக்கம் பண்ணி எது மிஞ்சுறதோ அந்த மிஞ்சக்கூடிய அவசேஷிக்கக்கூடிய சிவம் இருக்கே, மங்களம் இருக்கே, அமிர்தம் இருக்கே, அதுவே என்னோட உண்மையான ஸ்வரூபம். நான் உடம்பு அல்ல. உடம்புக்கு சமூகமோ வேதமோ சாஸ்திரமோ கொடுக்கக்கூடிய பேரு எதுவும் என்னுடைய ஸ்வரூபத்துல இல்லை. தூய உணர்வே நான், சுத்த சிவமே நான், ஆத்மாவே நான். சுஷுப்தி நிலையிலையும் எது மிஞ்சறதோ அந்த சுத்தமான சின்மாத்திரமான வஸ்துவே என்னோட ஸ்வரூபம். எனக்கு பிறப்போ இறப்போ எதுவும் கிடையாது. பூர்ண வஸ்துவே நான். ந மாதா பிதாமா ந தேவா ந லோகாஹ ந வேதா ந யஜ்ஞான தீர்த்தம் ப்ருவந்தி. ந தீர்த்தம்ங்கிறதுக்கு ந நீர்த்தம்னு இருக்குதுல, நான் மாதிரி இருக்குது பார்த்தா. சுஷுப்தௌ நிரஸ்தாதி சூன்யாத்மகத்வாத் ததேகோ வசிஷ்ட சிவः கேவலோகம். சுஷுப்தியில அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தேவன் கிடையாது, லோகம் கிடையாது, வேதம் கிடையாது, யஜ்ஞம் கிடையாது, தீர்த்தம் கிடையாது அப்படின்னு உபனிஷத் சொல்றது. அந்த உபனிஷத் மந்திரம் தான் இது. எத்திர தேவாஹ அதேவாஹ பவந்தி, மாதா அமாதா பவதி, பிதா அபிதா பவதி, வேதாஹ அவேதாஹ பவந்தி அப்படின்னு சொல்றது. அந்த சுஷுப்தியில அப்புறம் என்ன இருக்கு? சூன்யம், ஒன்னும் தெரியல. நிரஸ்த அதிசூன்யாத்மகத்வாத், சூன்யத்தை நிரசிக்கிறது. அது என்ன? சூன்யமே இல்லைங்க, பூர்ணம் தான் இருக்கு. அந்த ஆத்மா நித்திய சித்தமாயிருக்கு. இதெல்லாம் நிரசிக்கப்படுறது, இந்த விஷயங்கள்லாம் நிரசிக்கப்படுறது. அங்கு மிஞ்சக்கூடியதான அந்த பூர்ண வஸ்து இருக்கே, அவசிஷ்டமாயிருக்கிற சிவம் இருக்கே, அதுவே நான். தொடர்ந்து இந்த ஸ்லோகத்திலிருந்து நாம நாளைக்கு பார்க்கிறோம். யதோ மமாத்மா பவசி த்வமேவ ததோ ந வாச்யம் மம கிஞ்சிதஸ்தி
யதா தவேஷ்டம் குரு மாம் ததைவ த்வாம் ஆத்மநாதம் ரமணம் பஜாமி.